நிறைய பேர் பார்த்திங்கன்னா அலோபதியில் போயிட்டு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்குது, பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஹார்மோன் இன்ஜெக்ஷன், ஹார்மோன் டேப்லெட்ஸ்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அதெல்லாம் எடுக்கும்போது எப்படி இருந்தாலும் அதனோட பின்விளைவுகள் பின்னாடி நம்மளுக்கு வரதான் செய்யும். ஆனால் நீங்கள் அக்குபங்க்சர் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு சைடு எஃபெக்டே கிடையாது, உங்களோட எதுவுமே பாதிக்கப்படாது. நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி உடல், அதே மாதிரி சைடு எஃபெக்டே இல்லாமல் கண்டிப்பாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த மெனோபாஸ் டைமில் கண்டிப்பாக நீங்கள் அக்குபங்க்சரை எடுங்க. நான் நிறைய பேருக்கு சொல்கிறேன், பெண்களுக்கு அக்குபங்க்சர் மெனோபாஸ்க்கு அப்படி ஒரு ஹெல்ப் பண்ணும். அந்த மெடிசன்ஸ் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, சில நீடில்ஸ் மட்டும்தான் போடுவோம். அந்த நீடில்ஸே உங்களை நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு மெனோபாஸை கடக்கிற மாதிரி வரும். ஏன்னா இது மெனோபாஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்குது, மெனோபாஸ் டைம் இருக்குது, அப்புறம் போஸ்ட் மெனோபாஸ். அந்த மெனோபாஸ் கடந்துட்ட ஒரு காலகட்டம். அப்போது ஒரு பொண்ணுக்கு ஒரு 10 மாதமாக பீரியட்ஸே வராமல், 12 மாதம் பீரியட்ஸே வராமல் ஆயிடுச்சுன்னா அப்போது அது மெனோபாஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கிற சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருந்துட்டு 11 மாதம் கூட அவங்களுக்கு வராமல் இருக்கும், ஆனால் 12வது மாதம் உடனே பீரியட்ஸ் ஆகிடும். அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம ஸ்கேன் எடுக்கணும்.